தினமொரு வசனம். சங்கீதம் 128 வசனம் 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சிலர் உண்மையாகவே தேவ பக்தியுடையவர்கள். அவர்களிடம் பல ஆவிக்குரிய நடவடிக்கைகள் உண்டு. ஆயினும் அவர்களில் பலர் நீண்ட காலமாக கிறிஸ்தவ பக்தி ஈடுபாடுகளை உடையவர்களாயிருந்தும் வாழ்க்கையில் கிறிஸ்துவினால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை காண்பது இல்லை. நாங்கள் எவ்வளவோ ஜெபித்து உபவாசித்து பக்தியாக வாழ்கின்றோம், ஆனால் கர்த்தர் எங்களை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சலித்துக் கொள்கின்றவர்கள் அநேகர். அவ்விதமாக கூறுகின்றவர்களுக்கு என்ன பதிலை கொடுப்பது என்பதே தெரியாமல் போகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவீது கூறினார். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அப்படி ஏதும் இல்லை என்பது போல பல கிறிஸ்தவர்களின் அனுபவம் இருக்கிறது. இதில் எதை நம்புவது? மனிதர்களின் சாட்சிகளையா, வேதத்தின் உறுதிமொழிகளையா? தேவன் பொய்யுரையாதவர். அவர் அளித்த வேதம் ஒருபோதும் பொய்யாயிராது. அப்படியானால் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எவ்வளவோ பக்தி நடவடிக்கைகள் இருந்தாலும் ஆசீர்வாதங்களை வரவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் எங்கேயோ தவறு செய்கிறோம் அல்லது குறைவுபடுகிறோம். ஆசீர்வாதங்கள் அருளப்படுகின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் நிறைவாக இல்லை என்பதே உண்மையாயிருக்கும். நம்மை நாமே சரியாக ஆராய்ந்து பார்த்தால் ஆசீர்வாத குறைவுகளின் காரணங்களை கண்டறிய முடியும். நம்முடைய வாழ்க்கை முறையினாலும் அன்பு, தாழ்மை, பொறுமை, உண்மை போன்ற பண்புகளினாலும் எந்த அளவிற்கு தேவனை கனப்படுத்தி வாழ்கின்றோம் என்பவைகள் மிகவும் முக்கியமானவைகள். சிலரிடம் சுய வெறுப்பு இருக்கும், ஆனால் அன்பு இராது. சிலரிடம் உண்மை இருக்கும், ஆனால் தாழ்மை இராது. எளிமை இருக்கும், ஆனால் இரக்கம் இராது. இதன் விளைவாகவும் ஆசீர்வாதங்களுக்கு தடை ஏற்படும். வாழ்க வளமுடன். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.